18 சித்தர்களின் தலைவன் அகத்தியர். அவரை பற்றிய 5 உண்மைகள் தெரிந்தால் தமிழன் என்று பெருமைப்படுவீர்கள். 1. அகத்தியருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவர் யார் தெரியுமா? முருகன். சிவன் முருகனுக்கு தமிழை கொடுத்தார், முருகன் அகத்தியருக்கு கொடுத்தார். அதனால் தமிழ் தெய்வ மொழி. முருகனும் அகத்தியரும் ஆசிரியனும் மாணவனும் 2. சிவன் பார்வதியை மணந்தபோது அனைத்து முனிவர்களும் வடக்கே சென்றனர். பூமி சாய்ந்தது. சிவன் அகத்தியரை மட்டும் தேர்ந்தெடுத்தார் தென்னகம் செல்லுமாறு. அகத்தியர் தென்னகம் வந்தார். பூமி சமநிலை பெற்றது. தமிழகம் தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித நிலம். 3. விந்திய மலை பொறாமையால் வளர்ந்தது. சூரியனையே மறைத்தது. தேவர்களால் நிறுத்தத முடியவில்லை. ஏனென்றால் விந்தியா தேவர்களை மதிக்கவில்லை. ஆனால் அகத்தியரை மதித்தது. ஏனென்றால் குரு என்று நம்பியது. அகத்தியர் சொன்னார், நான் திரும்பும் வரை தலை குனியுங்கள். விந்தியா குனிந்தது. அகத்தியர் பொதிகையில் தங்கிவிட்டார், திரும்பவே இல்லை. விந்தியா இன்னும் காத்திருக்கிறது. இன்னும் குனிந்தே இருக்கிறது. ஒரு சித்தரை நம்பிய மலை இன்றும் அந்த நம்பிக்கையை விடவில்லை. 4. தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் அகத்தியம். தொல்காப்பியத்திற்கு முன்பு எழுதப்பட்டது. உலகின் மிக பழமையான இலக்கண நூல்களில் ஒன்று. தமிழன் மொழியை முறைப்படுத்தியது ஒரு சித்தரால், ஒரே நூலால். 5. அகத்தியர் இன்னும் உயிரோடு இருக்கிறார், பொதிகை மலையில். சித்தர்கள் உடலை விடுவதில்லை, ஆற்றலாக மாறுகிறார்கள். பொதிகை மலையில் தியானம் செய்பவர்களுக்கு இன்னும் அகத்தியர் காட்சி தருகிறார் என்று நம்பிக்கை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரே சித்தர் இன்னும் நம்மோடு இருக்கிறார். தமிழன் என்று பெருமைப்படும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து அகத்தியர் குட்டையாக இருந்ததன் அதிர்ச்சியான காரணம் வருகிறது.